பொறியியல் கனவுகளை நனவாக்க நமது ராசி காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங் கவுன்சிலிங் கோட் 1437 தாம்பரம் டு ஒரகடம் ஸ்டேட் ஹைவே படப்பை. பாமக நிறுவனர் ராமதாஸ் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார், பார்க்கலாம். தருமபுரியில் ஒரு கூட்டத்தில் அன்புமணி பேசியது நீங்கள் பார்த்திருப்பீர்கள். நானும் பார்த்தேன், நாடும் பார்த்தது. நான் என்ன குற்றம் செய்தேன், ஏன் எனக்கு இந்த பதவி நீக்கம் அல்லது பதவி இறக்கம் என்று அன்புமணி சொல்லியிருக்கிறார். இது முழுக்க முழுக்க மக்களையும் கட்சிக்காரர்களையும் திசை திருப்பும் முயற்சியாகும். தான் செய்த தவறுகளை மறைத்து மக்களிடமும் கட்சிக்காரர்களிடமும் அனுதாபம் பெற முயற்சித்திருக்கிறார். இருப்பினும் அதற்குண்டான விளக்கத்தையும் பதிலையும் அளிப்பது எனது கடமையாகும். அன்றே அந்த மண்டபத்தில், KRS மண்டபத்தில் நீங்கள் கேள்வி கேட்டீர்கள், இதே கேள்வியை கேட்டீர்கள். அதற்கு வியாழக்கிழமை பதில் சொல்லுகிறேன் என்று சொன்னேன். இன்று பதில் சொல்லுகிறேன். இனிப்பை தவிர்த்து, இனிப்பை தவிர்த்து கசப்பான வார்த்தைகளை கொண்ட மருந்தை தான் பதிலாக கொடுக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. சொல்லப்போனால் தவறு செய்தது அன்புமணி அல்ல. அன்புமணியை 35 வயதில் என்னுடைய சத்தியத்தையும் மீறி 35 வயதில் மத்திய கேபினட் அமைச்சராக்கி நான் தான் தவறு செய்துவிட்டேன். என்ன தவறு செய்தேன் என கேள்வி கேட்டு என்னை குற்றவாளியாக மக்கள் மத்தியிலும் கட்சிக்காரர்களிடமும் அடையாளம் காட்டி அனுதாபத்தை பெற முயற்சிக்கிறார். நான் அதற்கு பதில் சொல்லித்தானே ஆக வேண்டும். அன்புமணிதான் தவறு செய்தவர். தவறான ஆட்டத்தை துவக்கி முதலில் அடித்து ஆட ஆரம்பித்தது அன்புமணிதான். ஏதோ நான் போகிற போக்கில் சும்மா சொல்லிவிட்டு போகவில்லை. ஆதாரத்தோடு இன்று ஒளிவு மறைவின்றி நடந்ததை அப்படியே வெளிப்படுத்துகின்றேன். பாண்டை பொதுக்குழுவில் என்ன நடந்தது நீங்களும் வந்திருந்தீர்கள். வந்தீர்களா இல்லையா? வந்தீர்கள். உலகமே பார்த்து அதிர்ந்தது. ஒட்டுமொத்த பொதுக்குழு பொதுக்குழு கூட்டமும் ஊடக நண்பர்களாகிய நீங்களும் சேர்ந்து அதிர்ச்சிக்குள்ளானீர்கள்.
மேடை நாகரிகமோ அல்லது சபை நாகரிகமோ எதையும் கடைபிடிக்காமல் எடுத்தேன் கவிழ்த்தேன் என பொது வெளியில் அநாகரிகமாக நடந்து கொண்டது யார்? நான் ஒரு அறிவிப்பை வெளியிட்டேன். முகுந்தனை இளைஞரணி செயலர் என்று வீட்டில் எனக்கு உதவியாகவும் கட்சியில் அன்புமணிக்கு உதவியாகவும் இருக்க முகுந்தனை நியமனம் செய்தேன். சுவற்றில் வீசிய பந்து திரும்புவது போல உடனே மேடையிலேயே மறுப்பு தெரிவித்தது சரியான செயலா? மேடை நாகரிகம் கருதாமல் அனைவரின் முன்பும் காலை ஆட்டிக் கொண்டிருந்தது சரியான செயலா? மைக்கை தூக்கி என் தலையில் போடாத குறையாக டேபிளில் வீசியது சரியான செயலா? பாமக நிறுவனர் ராமதாஸ் செய்தியாளர்களை சந்தித்திருக்கிறார். அன்புமணி பல தவறுகளை செய்துள்ளார், ஒரு நொடியில் பாமகவை உடைத்தவர் என பல்வேறு குற்றச்சாட்டுகளை பாமக நிறுவனர் ராமதாஸ் முன்வைத்திருக்கிறார். உட்கட்சி பிரச்சனை மோசமாகிவிட்டதாகத்தான் இதை புரிந்து கொள்ள வேண்டுமா? வரும் ஆண்டு தேர்தல் நடைபெற இருக்கிறது. இந்நிலையில் பாமகவில் அடுத்தது என்ன என்ற பெரும் கேள்வியும் எழுந்திருக்கிறது. திலகவதி, இனி ஓவர் டு யூ. ஆனந்தி, ஒரு முக்கியமான அரசியல் நகர்வை இதை பார்க்கணும். பாமகல அது நிறுவனர் ராமதாஸுக்கும் அன்புமணி ராமதாஸுக்கும் இடையில முரண் அதிகரித்து கொண்டே போவதை இது காட்டுகிறது. இது கடந்த முறையே அவருடைய மகள் வழி பேரன் முகுந்தன் அவர் இளைஞரணிக்கு நியமனம் செய்யும் போது அன்புமணி மேடையிலேயே அதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தார். மைக்க தூக்கி வீசிட்டு போனார். பனையூர்ல நான் தனியா ஆபீஸ் போட போறேன், அங்க வந்து என்ன சந்திங்க அப்படின்னு பேசியிருந்தார். அதற்கு பிறகு தைலாபுரம் இல்லத்துல அவர்களுக்கு தந்தை மகனுக்கு இடையிலான ஒரு சுமூக பேச்சுவார்த்தை நடந்தது. அதற்கு பிறகு தலைவர் பதவியை நானே எடுத்துக்கொள்கிறேன் அப்படின்னு கடந்த ஏப்ரல்ல ராமதாஸ் அறிவிச்சிருந்ததும் மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருந்தது. அது ஒருவேளை அதிமுக பாஜக கூட்டணிக்கான ஒரு விஷயமாக இருக்கலாம் அப்படின்னு பேசப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் சித்திரை முழுநிலவு மாநாடு நடைபெற்றது. அதற்கு பிறகு அன்புமணி கடந்த சில நாட்களாக மன உளைச்சலோட இருப்பதாகவும், எனக்கு தூக்கமே வரமாட்டேங்குது, நான் என்ன தப்பு பண்ணேன்னு தெரியல போன்ற பல்வேறு விஷயங்களை முன் வச்சிருந்தாரு. அதனை தொடர்ந்து இப்போ ராமதாஸ் வெளியிட்டு இருக்கக்கூடிய இந்த அறிக்கை, அவர் இப்போ செய்தியாளர்களை சந்திச்சு பேசி இருப்பது அப்படின்றது நிச்சயமாக முக்கியத்துவம் வாய்ந்தது. இதுல அனுதாபம் பெற முயற்சிக்கிறார் அன்புமணி அப்படின்ற விஷயத்தை அவர் முன்வைக்கிறாரு. இனிப்பினை தவிர்த்து கசப்பான மருந்தை தான் பதிலாக கொடுக்கும் நிலை ஏற்பட்டிருக்கிறது. இன்னைக்கு அவர் பேசினது எல்லாமே ரொம்ப அழுத்தமான, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்டேட்மெண்ட். தந்தை மகனுக்கும் இடையிலான அந்த ஒரு முரண் என்பது பிளவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. ரொம்ப அழுத்தமாவே வெளிப்படுறத நம்ம பார்க்கிறோம். இந்த கண்ணாடியில் கல் எறிந்தது யார் அப்படின்னு அவர் கேட்டிருக்கிறாரு. அன்புமணி நிறைய தவறுகள் செய்திருக்கிறார், அதை மறைக்க முயற்சிக்கிறார் போன்ற வெளிப்படையான குற்றச்சாட்டை, தன் மகன் மீதான குற்றச்சாட்டை ராமதாஸ் வைத்திருக்கிறார் அப்படின்றத நம்மளால பார்க்க முடிகிறது. பொறியியல் கனவுகளை நனவாக்க நமது ராசி காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங் கவுன்சிலிங் கோட் 1437 தாம்பரம் டு ஒரகடம் ஸ்டேட் ஹைவே படப்பை.